இந்த 500 கோடி 700 கோடிங்கிறதுக்காக நாங்கள் வந்து உடனடியாக எங்களோட இதை வந்து பெண்ட் பண்ண முடியாது. எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும். இந்த டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் உங்கள் எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோன்னு அமேசான் ஓடிடிக்காரங்க இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறதா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டே. பொங்கல்னால் என்ன, அன்றைக்கி தான் பொங்கல் கொண்டாடணும், வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி என்ன கலெக்ஷன் ஆகுமோ அன்றைக்கி அந்த கலெக்ஷன் ஆகும். தீபாவளி அன்றைக்கி என்ன கலெக்ஷன் ஆகுமோ அது கலெக்ஷன் ஆகும். அதனால் அது தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரின்னு சொல்கிறோம். அது பராசக்தி ஒரு டிஎம்கே ஓரியன்ட் பிக்சருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து விஜயோட படம், அதனால் டிவிகே படங்கிற மாதிரி ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு, அவ்வளோதான். இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. நான் பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தை நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா தான் அது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லை அதில் ரீஆல்ட்ரு பண்ணிட்டானே. ஏற்கனவே 2 பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன் நான். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. சார், முதல் கேள்வி, ஜனநாயகன் திரைப்படத்துக்கு உண்டான இந்த சென்சார் போர்டு நிகழ்வு அது எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தெரியல. நேற்று கூட வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தீர்ப்பு சொல்லாமல் தேதியும் சொல்லாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. என்னைக்கு வந்து அடுத்த தீர்ப்பு தேதின்றது எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த படம் வெளிவருமா வராதா அப்படின்ற மாதிரி சிக்கல் போய் இழுத்து விட்டாங்க. இது என்ன தான் சார் நடக்குது, என்ன தான் பிரச்சனை? ஜனநாயகன் படம் போன டிசம்பர் 19 படம் பார்த்துட்டாங்க. 22, 23 வந்து இன்னென்ன சீன்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணணும், கட் பண்ணினா நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துட்றோம், யூஏ தரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அஃபிஷியலாக மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயிலை பேஸ் பண்ணி அவங்க மற்ற அயல்நாடுகளில் பூராவுமே சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இது ஆர்சிக்கு போகணும், ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுன்னு சொல்லி சென்சார் போர்டில் சொன்னதுனால சென்சார் போர்டோட உத்தரவுக்கு எகென்ஸ்டாக அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணாங்க. அதில் சதீஷ் பராசரன் வந்து அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணார். இவங்க சென்சார் போர்டு தரப்பில் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் சார் வந்து அதில் ஆர்கியூ பண்ணார். அப்போ ஜஸ்டிஸ் பிடி ஆஷாவுக்கு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு யூஏ கொடுங்க, அவங்க என்னென்ன கட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பூரா கட் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு யூஏ கொடுங்க, உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஆர்டர்ஸ் வந்து 10:15 மணிக்கு அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. உடனே இவங்க 10:45க்கே சிஜிஐ பெஞ்சில் எடுத்துன்னு போய் ஒரு அப்பீலை போட்டாங்க. அந்த அப்பீலில் அவங்களுக்கு ஆக்சுவலாக சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா ஆர்கியூ பண்ணாங்க. இவங்க பெட்டிஷனர் சைடு முகுல் ரோத்தகி எங்கேஜ் பண்ணாங்க. ஆர்கியூ பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிஜிஐ பெஞ்சு, அவர் ஜஸ்டிஸ் ஸ்ரீவத்சவா, ஜஸ்டிஸ் அருள்முருகன் பெஞ்சு, அது வந்து இன்டீரியம் ஸ்டே கிராண்டட் எகெயின்ஸ்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா. அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தயாரிப்பாளர் தரப்புக்கு ஃபேவராக வராமல் we should not intervene regarding the orders of the first bench of மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இன்றைக்கி அது கேஸ் வந்து இன்றைக்கி வந்து சதீஷ் பராசரன் ஆர்கியூ பண்ணாங்க, ஏஆர்எல்எஸ்ஆர் ஆர்கியூ பண்ணாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் சென்சார் போர்டு. அதில் அவங்க என்னென்னா 2 பேருடைய ஆர்கியூமெண்ட்டுமே இந்த 500 கோடி 700 கோடிங்கிறதுக்காக நாங்கள் வந்து உடனடியாக எங்களோட இதை வந்து பெண்ட் பண்ண முடியாது. எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தரப்பு வாதம். சதீஷ் பராசரன் சார் வந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சார் சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி அவர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன கேட்டார்னா, டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டு, ஏன் இது நீங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. இது வந்து இட் இஸ் எ ப்ரொசீஜர். ஆனால் சினிமாவில் இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். இப்போ துரந்தர் 2க்கு கூட வந்து சென்சார்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எல்லாத்த படத்துக்குமே படம், அதாவது இப்போ பழைய காலத்தில் ஏவிஎம் காலத்துலலாம் படம் பூஜை போடுற அன்றைக்கே நம்ம அந்த டேட்டை அவங்க இந்த டேட்டில் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இதெல்லாம் வந்து இன் டியூ கோர்ஸில் வருது. பட் சிஜிஐ பெஞ்சு ஃபஸ்ட் பெஞ்ச் என்ன ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் வரலாம், திங்கக்கிழமையும் வரலாம், இல்லை இன்னும் 2 நாள் 1 நாள் தள்ளியும் வரலாம். அது அவங்க ஜட்ஜோட டிஸ்கஷனரி பவர். இல்லை சார், ஜட்ஜ்மெண்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அது என்ன மாதிரி தீர்ப்பு வரும்னு கேட்டால்,
சரி மறு தணிக்கை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது இது 4 வாரங்கள் வந்து இது இருக்குது, டைம் இருக்காம, அதுக்கு 20 நாட்கள் கிட்ட டைம் இருக்காம, அது அடுத்த தணிக்கை குழு மறு தணிக்கைக்குன்னு போச்சுன்னு சொன்னால் 20 நாள் டைம் இருக்குங்கிறது உண்மையான சட்டமாக பூர்வமான உண்மை. பட் இந்த ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஆர்டர்ஸ்லேருந்து 20 நாளா இல்லை ஜனவரி 5ஆம் தேதி அவங்க இது கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மெயில் வந்து ஆர்சிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து 20 நாளாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து கோர்ட் ஹேஸ் டு டிசைட். இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்கு. ஆமாம், சனி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? படம் இந்த வாரம் வரதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. படம் வந்து என்னுடைய அனுமானம் பிப்ரவரி 6ஆம் தேதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வந்தால் உண்டு. சரி சார், இது சம்மந்தமாக ஏன் சார் விஜய் எந்த விதமான வாயுமே திறக்காமல் இருக்காரு, ஏன் அமைதியாக இருக்காரு, என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வாய் திறக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்து இப்போ கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த படத்தை ஃபுல்லாக நடித்து கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், ப்ரொடியூசருக்கும் தம்பி விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவார். இன்றைக்கி கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டில் என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இந்த டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் நாங்கள் உங்கள் எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோன்னு அமேசான் ஓடிடிக்காரங்க இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறதா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டே சதீஷ் பராசரன் அந்த ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறார். ஆமாம் சார், இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இந்த படம் வந்து வெளியாகி 4 வாரங்கள் கழித்து அமேசான் பிரைமில் டேட் போடுறதா இருந்தது. அதாவது 10ஆம் தேதி 9ஆம் தேதி படம் வெளியாகிருந்தால் பிப்ரவரி 3 இல்லை 4 அந்த படத்தை வந்து ஓடிடி தளத்தில் வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பிப்ரவரி 5 இல்லை 6 தான் படமே வரும்னு சொல்கிறீங்க. இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. அப்படி வந்தால் இது நடக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா அமேசான் பிரைம் வந்து இப்போ நிச்சயமாக வந்து முறையீடு பண்ணுவாங்கள்ல. ஏன் சார் நீங்கள் சொன்ன எனக்கு போட வேண்டிய டைமில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்போ நான் எப்போ போடுறது? அதுக்கப்புறம் 4 வாரம் கழிச்சு தான் பண்ண முடியும். இல்லை இப்போ அந்த டைம்ஸுக்கு ஒத்து வருவாங்களா? இப்போ அது வந்து தயாரிப்பாளருக்கும் அமேசானுக்கும் உண்டான பிரச்சனை, அதை அவங்க பேசி தான் சார்ட் அவுட் பண்ணணும். முதல்ல படம் வெளியே 4 வாரங்கள்ன்ற ஒரு கண்டிஷன் தான் அவங்க கணக்கு. எஸ். இப்போது நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்குது, என்னென்னா ஒரு படத்தை சென்சார் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அது நீதிமன்றம் வந்து அது வந்து அவங்க கேட்குற கேள்வி வந்து ஜென்ரலாக லீகலாக கரெக்டு. பட் இங்கே என்ன ப்ராக்டிஸ்னால் எல்லோரும் ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்சாருக்கே போவாங்க. ஏன்னா சென்சாருக்கு போனதுக்கு பிறகு அதை பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சென்சாரில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பிக்சர் ஃபுல் கண்டென்ட் ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஸ்டோர் ஆகி டெலிவரி ஆக போகுது. அதுக்கப்புறம் எங்கேயும் லீக்கேஜஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக லாஸ்ட் மினிட்டில் ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது தான் சென்சாருக்கு போவாங்க. அதனால் இது வந்து ஒரு தப்பான ப்ரொசீஜராக எனக்கு தெரியலை. இல்லை சார், அவங்க கேட்குறது நியாயமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த தரப்பு வாதம் வைக்கிறாங்க. என்னென்னா சார், பாலிவுட்டில் சரி எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சென்சார் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது வழக்கம் அப்படின்றாங்க இவங்க. அது வழக்கம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியும் சார். எல்லா படங்களுமே அப்படி தான். இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரஜினிகாந்த் படமே பாருங்கள், பொங்கல் வெளியிலன்னு இப்பயே சொல்லிட்டாங்க. இன்னும் அது ஷூட்டிங் கூட போகல, இன்னும் சொல்ல போனால். அடுத்தது கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் இவர் எடுக்கிற படம், சிபி சக்கரவர்த்தி எடுக்கிற படம், அது பொங்கல் வெளியிலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஷூட்டிங் கூட போகல. ஸோ அந்த படத்தை வந்து அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸு, ரஜினி சார் ஷூட்டிங் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம் சார். இப்போ என்னென்னா இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இல்லாத படம்னா பிரச்சனை கிடையாது, சென்சார் படி ஈஸியாக கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம சமூக உள்ள விஷயங்கள் இல்லை வந்து அரசியல் கருத்துக்கள் இல்லை இந்த மாதிரி நுழையும் போது தானே இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ மற்றபடி கமர்ஷியலாக படத்தில் உங்களுக்கு யாரும் அந்த கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இப்போ ஏதோ ஒரு கட்சியை சாடுறோம், இல்லை ஏதோ அரசியல் தலைவர்களை சாடுறோம், இல்லை வந்து இது அரசாங்கம் இது தமிழ்நாடு சட்டத்திட்டத்துக்கு எதிராக இருக்குது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குன்னா அந்த சென்சார் விஷயத்துக்கு பயப்படலாம். கமர்ஷியல் விஷயங்கள் பண்ணும்போது பயப்பட அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு தெரியாதுல்ல, ஒரு ஹீரோக்கு இல்லை. அதே ஒரு புக்கே இருக்குது சென்சார் போர்டில், என்னெல்லாம் நீங்கள் வாட் ஆர் ஆல் த டூஸ், வாட் ஆர் ஆல் த டோன்ட்ஸ், எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது சில நேரங்களில் தயாரிப்பாளர் தரப்போ அல்லது இயக்குனர் தரப்பில் ஒரு சில லேப்ஸ் இருக்க தான் செய்யும். இது அந்த மாதிரி லேப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், இன்னொரு பக்கம் இன்னொரு சொல்கிறாங்கன்னா, இது வந்து தேவையில்லாத வீண் விளம்பரம் இந்த படத்துக்காக. ஏன்னா இது வந்து அந்த அப்போவே வந்து மறு தணிக்கை குழு போய் இருந்தால் நேரம் படமே வந்து கொடுத்துருப்பாங்க, இன்னும் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் 1 வாரம் தள்ளி கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இவங்க தான் வந்து வேணுன்னே கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா இப்போ பராசக்திக்கு இதே நிலைமை தான், ஆனால் அவங்க எந்த கோர்ட்டுக்கும் போகலையே, மறு தணிக்கை குழு பண்ணி திரும்ப சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த சென்சார் போர்டு வாதம் முன்வைக்கிறாங்க. இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதுனால நாங்கள் மறுக்கை தணிக்கை குழு நாங்கள் பார்க்க முடியல அப்படின்றாங்க. அவங்க கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு தானே வந்தாங்கன்னு அப்படின்றாங்க. இதனால் பார்க்க போனோம்னா இந்த படத்தை தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ளே புகுத்துறாங்களோ அப்படின்னு கேட்க தோணுதில்லை சார். அது என்ன அப்படி நினைக்கல.
இட் இஸ் ஆல் ப்ரொசீஜரல் டிலே. இந்த ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் ஓட தான் போகுது. எப்போ வந்தாலும் அன்றைக்கி பொங்கல், அன்றைக்கி தீபாவளி, அன்றைக்கி ஃபெஸ்டிவல் தான் வரப்போகுது. இது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக ஆயிடுச்சுங்கிறது உண்மை. இது இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2 தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க 4 தடவை பார்ப்பாங்க. இட் இஸ் ஆல் அது ஒரு அந்த படத்தோடுக்கு அது ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சு போயிடுச்சு. இல்லை சார், இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க ஒரு திரையரங்க உரிமையாளர், ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கீங்க, எனக்கு செக்ரட்டரியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து பொதுவாக தான் பேசணும், ஒரு திரையரங்க உரிமையாளரை பொதுவாக பேசணும். விஜய் படம் வரும்போது தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி பல திரையரங்க உரிமையாளர் நானே சொல்லி கேள்விப்படுறேன். இப்போ அது வந்து ஒரு இப்போ விஜய் ரசிகர்கள் இல்லை சார், நான் விஜய் ரசிகர் கிடையாது, எந்த கட்சியும் சேர்ந்தவனும் கிடையாது. நாங்கள் எதை வச்சு சொல்கிறோம்னா விஜய் படம் வர்ற அன்றைக்கி கலெக்ஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அப்படி சொல்லலாம் இல்லை, என்னைக்கு ஜனநாயகம் அன்றைக்கி தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி. பொங்கல்னா என்ன, அன்றைக்கி தான் பொங்கல் கொண்டாடணும், வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி என்ன கலெக்ஷன் ஆகுமோ அன்றைக்கி அந்த கலெக்ஷன் ஆகும். தீபாவளி அன்றைக்கி என்ன கலெக்ஷன் ஆகுமோ அது கலெக்ஷன் ஆகும். அதனால இது தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரின்னு சொல்கிறோம். இப்போ ஜனநாயகன் திரைப்படம் அன்றைக்கி தான் எங்களுக்கு தேட்டருக்காரர்கள் உண்மையான பொங்கல் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். யாரும் இப்போ நான் அப்படியே தான் சொல்கிறேன், ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல் கலெக்ஷன் வரும், அன்றைக்கி தான் தீபாவளி அளவுக்கு கலெக்ஷன் வரும். அதுதான் சொல்கிறேன். அதாவது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது சில திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களா, ஜனநாயகம் எப்போ வருதோ எங்களுக்கு அப்போ தான் பொங்கல் அப்படின்றாங்க. ஏன் இது இப்போ யாருமே பொங்கல் கொண்டாடவே இல்லையா இந்த 4 நாளில்? எங்களுக்கு அன்றைக்கி பொங்கல் அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும், தீபாவளி அன்றைக்கி கலெக்ஷன், தீபாவளி அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும். ஒரு ரஜினி படம் வரலன்னா, ஒரு பொங்கலுக்கு தீபாவளி வரனா, ஏதோ ரீரிலீஸ் படம் பண்ணுறாங்கன்னா ரஜினி ரசிகரை பொறுத்தவரை இன்றைக்கி தான் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அஜித் ரசிகரை பொறுத்தவரை இன்றைக்கி தான் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து இன்றைக்கி தான் பொங்கல் சொல்ல முடியாதுல்ல சார்? இல்லை, நான் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதை சொல்கிறேனே, இந்த அவங்க சொல்கிறாங்க சமூக வலைத்தில் சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி பொங்கல் மாதிரி கலெக்ஷன் இருக்கும், அதனால் அவங்க சொல்கிறாங்க. பராசக்தியும் ஜனநாயகனும் உங்களுக்கே தெரியும் ஒன்றா ஒரே டைமில் அடுத்தடுத்த நாட்கள் வரதா இருந்தது. பட் பராசக்தி படம் வந்து மேக்கிங்காக நல்லா இருந்தால் கூட கமர்ஷியலாக பெருசாக ஈடுபடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தையா வச்சு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணணும்? உங்களுக்கே தெரியும், நீங்கள் சிவகார்த்திகேயன் குடும்பம் முதல் கொண்டு திட்டினாங்க விஜய் ரசிகர்கள். உங்களுக்கு இந்த சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தேவையில்ல செயல் தானே. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எந்த பொங்கலுக்கு எந்த படங்களும் வந்ததே இல்லையா? இவர் கிளாஸுக்கு வரக்கூடாது, இவர் வரக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இடம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஏன் ஒரு நடிகர் இப்போ உங்களுக்கே தெரியும் 2 வருஷம் முன்னாடி துணி வாரிசு ஒன்றாவே வந்துச்சு, பேட்டா விசுவாசம் ஒன்றாவே வந்துச்சு. அப்போல்லாம் கூட இந்த அளவுக்கு வந்து கொதித்து எழுதல. இது விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால கொதித்து எழுதுனாங்களா, இல்லை இந்த திரைப்படம் வந்து டிஎம்கே சார்ந்த ஒரு திரைப்படம்னால கொதித்து எழுதுறாங்களா, இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால இந்த மாதிரி கொதிப்புகள் வருதான்? எனக்கு தெரியல. எல்லா கேள்விக்கு பதில் உன்னுடைய கேள்வியிலே ரொம்ப லென்த்தாக கேட்டதுனால இருக்குது. ஆனால் எனக்கு சரியான பதில் தெரியலை. இது வந்து ஒரு நார்மலான கிளாஸ் தான் எடுத்துக்க முடியுமா? நார்மல் கிளாஸாக தான் நான் எடுத்துக்கிறேன். துணிவு வாரிசு வந்துச்சு, பேட்டை விசுவாசம் வந்துச்சு, ஜில்லா வீரம் வந்துச்சு. அது மாதிரி இது வந்து ஒரு 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 சாதாரண 2 படங்கள் வர வேண்டிய ஒரு இதில் இந்த கிட்சியெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அது பராசக்தி ஒரு டிஎம்கே ஓரியன்ட் பிக்சருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து விஜயோட படம், அதனால் டிவிகே படங்கிற மாதிரி ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு, அவ்வளோதான் விஷயம். அதான் கேட்குறேன், இது வந்து சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் வந்துருச்சு இல்லை வந்துருச்சு, உண்மையாகவே வந்துருச்சு. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து இந்த தணிக்கைக்கு சான்றது உங்களுடைய கணிப்பு எப்போ தான் முடியும், என்ன தான் சொல்ல வராங்க? என்னுடைய அனுமானங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி படம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஓவர்சீஸ்லேருந்து ஒரு தகவல் எனக்கு வருது. எனக்கு இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரௌபதி 2 அந்த படத்தோடைய இயக்குனர் வந்து ஏற்கனவே தேட்டர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருந்தார். இப்போ வந்து என்னென்னா அவர் தானு சார்ட்டோட முறையிட்டு எங்களுக்காக கொஞ்சம் தள்ளி வைங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டதுன்னா அவர் கேட்டதுக்கு எனக்கு வந்து சரிங்க ஓகே உங்களுக்கு புது படங்களை வழி விடுறது தான் நம்ம பேனரோடைய பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் மோகன் மட்டும் இல்லை, அந்த ஹாட் ஸ்பாட்னு ஒரு படம் வருது, அந்த ப்ரொடியூசரும் போய் சேர்ந்து 2 பேருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நியாயமாக இருக்கிறதுனால தானு சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன். அது வந்து ரெண்டாவது தடவை அவர் போஸ்ட்போன் பண்ணுறார். ஸோ இட் ஷோஸ் தானு சாருடைய ஜென்ராசிட்டி, அதாவது அவருடைய பெருந்தன்மையை இது காட்டுது. நான் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் திரௌபதி குழு ஹாட்ஸ்பாட் குழு சார்பாக. சரி சார், இப்போது ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வந்திருந்தால் ஒரு கலெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். படம் எப்படி இருக்கோ இல்லையோ 5 நாள் 6 நாள் லீவு எப்படி இருந்தாலும் தேட்டர் ஃபுல்லாக இருக்குது 5 நாள் 6 நாளில். இப்போ அந்த ஃபெஸ்டிவலே போயிடுச்சு. இப்போ தேட்டரில் படம் வரும்போது நம்ம பொங்கலுக்கு வர வேண்டிய அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து அந்த இன்னொரு டேட்டில் வரும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக மறுபடியும் நீங்கள் எந்த கேள்வி கேட்காதீங்க. இந்த படம் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆனாலும் கலெக்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது அந்த பொங்கலுக்கு வர வேண்டிய அந்த பொங்கலுக்கு வர வேண்டிய கலெக்ஷன் வரும், இல்லை பொங்கலுக்கு வர வேண்டிய கலெக்ஷனோட தாண்டி வரும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இதில் ஒரு தப்பான கேள்வி கேட்காதீங்க. அது லீவு இருந்தாலும் லீவு இல்லைனாலும் இந்த படம் ஓடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விளம்பரம் அந்த படம் ஆகிப்போச்சு. அதனால் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வரும். நீங்கள் மறுபடியும் அதே கேள்வி கேட்காதீங்க. இல்லை சார், இந்த படத்தால் இன்னொரு லாபம் என்ன நடந்ததுன்னா, பாலகிருஷ்ணன் நடிச்ச பகவந்த் கேசரி படத்தை இப்போ ரொம்ப பெருமையாக கொண்டாடிட்டு போகிறாங்க. இல்லை, அந்த படத்தோட ரீமேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இல்லை முற்றிலும் உண்மையாக அந்த படம் முற்றிலும் உண்மையானது எனக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. நான் பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தை நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா தான் அது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லை அதில் ரீஆல்ட்ரு பண்ணியிருக்கானா. ஏற்கனவே 2 பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். நான் அந்த ஹெச் வினோத்துங்கிற தம்பி கொஞ்சம் நல்ல விவரமான தம்பி, நல்ல ஒரு அந்த பையனில் ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்குது. பிங்க்குங்கிற படம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் நேர்கொண்ட பார்வையும் நான் பார்த்துருக்கேன். பிங்க்கு படமும் நேர்கொண்ட பார்வையும் அப்படியே வந்திருக்கான்னு கேட்டால் வரல. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி இதுலேயும் பகவந்த் கேசரியில் உள்ள சில விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் சில விஷயங்களில் சேர்த்து இது கொடுத்து படம் நல்லா வந்திருக்குன்னு தான் எனக்கு சொல்கிறாங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.